முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடா சொல்ற? துர்கா உன் கூட இல்லையா? அடா ஆமாம்ப்பா, நான் 2 நாளாக வீட்டு பக்கமே வரல. அது காரணம் அம்மா தான். நான் 2 நாளாக நானே நிதிஷ் கூட தான் இருக்கேன். ஆமாப்பா, துர்கா நம்ம கூட இல்ல. அம்மா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. சரிடா, நான் போய் அவள்கிட்ட கேட்கட்டுமா? துர்காவை சீக்கிரமா கண்டுபிடிக்கலாமே. அப்பா அவசரப்படாதீங்க, நாங்க பேச வந்ததே அந்த விஷயமா தான். இப்ப என்னதான்டா பண்ணலான்னு சொல்றீங்க? எனக்கு பைத்தியமே பிடிக்குது இப்ப. அப்பா கவலைப்படாதீங்க, துர்காவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. நாங்க எல்லாருமே அவ எங்க கூட தான் இருக்கா. சரியா? என்னடா சொல்றீங்க? எப்படி? அப்பா, கடத்தினவனுங்க கொஞ்சம் நல்ல டைப் போல. அவனுங்களே ஃபோன் பண்ணி துர்காட்ட கொடுத்து இடத்தையும் சொல்லி நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம்ப்பா. வர வர அவளுக்கு இந்த அளவுக்கு திமிரு ஏறி போச்சு. அவளை போய் நான் என்னன்னு கேட்கறேன். அப்பா நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க. கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளுங்க. சரியா? சரி, இத்தனை வருஷமா தான் உன் பேச்சு கேட்கல, இப்பயாச்சும் கேட்கறேன். சொல்லு. பா, நாங்க துர்காவை சேஃபா கூட்டிட்டு வந்துட்டோம்ப்பா. சரி, இப்ப என்னன்னா அம்மா எனக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ரெடி பண்ணிருக்காங்கல்ல. நீ என்ன அந்த பொண்ணு கட்டிக்க போறியா? அது துர்கா தான் கூட்டிட்டு வந்துட்டியே. அப்பா, இப்போ கல்யாணம் பண்ணுறோம்ல, அது துர்காவுக்கு தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா சொல்றீங்க திடீர்னு மாப்பிள? அப்பா, துர்கா ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்றான். என்ன? யாரவன்? எப்படியாப்பட்டவன்? நல்ல பையன்தான்ப்பா, எங்க கூட தான் ஒர்க் பண்றான். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் பேரு சக்தி, எங்க கூட தான் ஒர்க் பண்றான். ஆக்சுவலா நான் ஷூட்டிங் போனேன்ல, அந்த இடத்துல அவன் ஒர்க் பண்றான். நல்ல பையன் தான்ப்பா, துர்காவை நல்லா பாத்துக்கிறான். உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யறான்ப்பா. அவன் மனசை புரிஞ்சுக்கிறான். இதை விட வேற நல்ல மாப்பிள்ள கிடைப்பானா என்ன? சொல்லுங்க. புரியுதுடா, இருந்தாலும் வசதி. பா, என்னோட கம்பெனில எல்லாம் எல்லாத்துலயுமே அவன் பார்ட்னரா தான்ப்பா இருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவனும் பெரிய ஆளுதான். இப்ப உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்பா. நிக்கியோட ஃப்ரெண்டு தான் அவன். ரொம்ப நல்ல பையன். டேய், இப்படி எத்தனை பேரை தான் நீ பார்ட்னரா போட்டு வச்சிருக்க? அதெல்லாம் இருக்கும் நிறைய பேர். இப்போ எதுக்குப்பா அது? டேய், இத்தனை பேர் பார்ட்னரா போட்டு வச்சு நாளைக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்களுக்குள்ளயா? அப்பா, எனக்கு எப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான்ப்பா என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்னைக்கும் என்னை விட்டு போக மாட்டாங்க, நானும் அவங்களை விட்டு வர மாட்டேன். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால புரிஞ்சுக்கோங்க. டேய், என்னடா திடீர்னு என்னோட ஆஃபீஸ்க்கு வர, இப்படி உட்காந்து என்னென்னவோ பேசுற, இதெல்லாம் சரி வருமாடா? துர்காவுக்கும் அவன் கரெக்டா இருப்பானாடா? ஆல்ரெடி என்னாச்சுன்னு தெரியும்ல. அப்பா, அவனை மாதிரி கிடையாதுப்பா இவன். அவன் துர்காவோட பணத்தை தான் ஆசைப்பட்டான். ஆனா இவன் அப்படி இல்லையே. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சரியா வருமாடா? நல்ல பையன் தானா? நாளைக்கு துர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல? நிஜமா வராது. அதுக்கு நாங்க பொறுப்பு. ஆமாப்பா, சக்தி ரொம்ப நல்ல பையன். விக்கிட்ட கூட கேளுங்க. ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவான். துர்காவை பார்த்துட்டு போயிருக்கான். அப்போ நானும் கூட இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு அவனை பிடிக்கல தான். உங்களை மாதிரி தான் கடுப்பாக தான் இருந்துச்சு. அவன் துர்காட்ட பேசுறது என்னென்னவோ பண்ணி நானும் அவனை துரத்தலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ப்பா. துர்காவை நல்லா பார்த்துக்கிறான். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த கல்யாண விஷயம் தெரியாமையே இருக்கட்டும். நீங்க வீட்டுக்கு போய் அம்மாட்ட கோவத்தையும் காட்டாதீங்க. நீங்க நார்மலாவே இருங்க. சரியா? ஏன்டா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான, எப்படிடா அவள்கிட்ட கோவத்தை காட்டாம இருக்க முடியும்? அப்பா, கல்யாணத்தை முடிச்சுட்டு கோவத்தை காட்டிக்கலாம் ப்ளீஸ். ஏன்னா துர்காவோட லைஃப் ஃபர்ஸ்ட் முக்கியம். அவளை ஒரு நல்ல பையனை கட்டி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவளை வச்சு அம்மா சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எதோ பேசி என் மனசை மாத்திரடா. ஆனா நீ அன்னைக்கு எப்படிதான் நிக்கிதா விஷயத்த பத்தி பேசக்கொள்ளையும் ஏதோ சொல்லி என் மனசை மாத்தின. இப்பயும் மாத்திட்ட பத்தியா? சரி, உனக்கு தோன்றதை பண்ணு. சரியா? ரொம்ப தேங்க்ஸ்பா. இப்பயாச்சும் என்ன நம்புறீங்களே. சாரிடா, நான் தாண்டா இத்தனை நாளும் நான் நம்பாம இருக்கேன். ஆமா, பார்ட்னர் எத்தனை பேர் தான்? அட அப்பா, அது ஏன் கேக்குறீங்க? நாங்க இங்க 3 பேரா, சக்தி, விக்ரம் அங்க 3 பேர், மொத்தம் நாங்க 6 பேர்ப்பா. டே, 6 பேராடா? எப்படிடா நீங்களா ஒண்ணு சேர்ந்தீங்க? அதெல்லாம் தானா சேர்ந்தோம்ப்பா. நல்லா தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக தான்ப்பா இருக்கும். என்ன விஷயம்னா எங்களுக்குள்ள ஈகோ கிடையாது. அதுதான் மெயின் விஷயம். இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே, உங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. சரி, சந்தோஷமா இருந்தா சரிதான்டா. சரி, இன்னொரு ஹெல்ப் வேணும். என்னடா சொல்லு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அதான் எனக்கு பாத்தீங்களே, அந்த பொண்ணுகிட்ட நீங்க தான் போய் பேசி துர்கா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். நானா?
ஆமாப்பா, என்னோட வைஃப் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்காம அடமெண்டா பண்றாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த பொண்ணு மனசை மாத்தி கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு துர்காவை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கரெக்டா சேஃபா கூட்டு போய் அங்க விட்டு அவங்களுக்கு பதிலா நம்ம துர்கா தான் வரணும். சரியா? நீங்க தான் அதை பாத்துக்கணும். அந்த நேரமா பார்த்து எப்படியாச்சும் அம்மாவை நாங்க வேற எங்கேயோ திசை திருப்பி விட்டுருவோம். அதனால ப்ளீஸ்ப்பா, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். உங்களோட பொறுப்புல தான் நான் விடுறேன். சரிடா, என்னோட பொண்ணு கல்யாணம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. அப்பாடா, ஒரு வழியா துர்கா கல்யாணம் போகுது. ஜாலி ஜாலி. சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஆபீஸ்ல தான் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு போயேன். ஐயோ, எங்களுக்கு இன்னும் 1008 வேலை இருக்கு, ஆளை விடுங்க. ஆமாப்பா, தயவு செஞ்சு ஆளை விடுங்க. ஆல்ரெடி இவன் இருக்கானே, எந்த ஏதோ கம்பெனியை வாங்கி பார்ட்னர் ஆகி ஒண்ணுமே புரியாம குழம்பிட்டு கிடக்குறோம். இதுல வேற துர்காவோட கல்யாணத்தை வேற கரெக்டா பண்ணணும். தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க. அப்ப எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க தான் எல்லா வேலையும் பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். டேய், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, சாப்பிட்டு போங்கடா. ஈவினிங் நான் நிக்கிய வேற பார்க்க போகணும்ப்பா. ஈவினிங் தானே போற, சாப்பிட்டு போ. எப்படி நீ நைட்டு தான் போவ, நான் சாப்பிட்டு போ. சரியா? சரிப்பா, அப்புறம் வீட்டுக்கு போய் அம்மாட்ட கோவத்தது காமிச்சிடாதீங்க, அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். சரி. பாரு, நீ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அந்த அருணை காணோம். நீ அண்ணாவை காணோன்னு ஃபீல் பண்ற, நான் நிதிஷா காணோன்னு ஃபீல் பண்றேன். சரி வா, இன்னைக்கு நீ நானும் தான் தனியாவே வீட்டுக்கு போகணும் போல. சரி சரி ஆத்தி, எதுக்கும் அருணாட்ட சொல்லலாமா? எதை பத்தி? விஸ்வாவை பத்தி தான். வேணாண்டி, இப்பதாண்டி துர்கா விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நார்மலாகி அமைதியா இருக்காங்க. எதுக்கு அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கொண்டு போகணும்? வேண்டாம், விடு. முடிஞ்ச அளவுக்கு நான் தனியா இல்லாம பாத்துக்கிறேன். சரியா? சரிடி, சரி. அப்புறம் நீ இது சொல்லிடாத. சொல்லிட்டேன். சரி சரி, சொல்ல மாட்டேன். சரியா? நிதிஷ்ட சொல்லிடுறேன். சக்தி வருவான்னு தானே சொன்னேன். வரேன்னு தான் சொன்னா. எனக்கு என்னமோ வரமாட்டானு தான் தோணுது. சரி, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏய் நிக்கி, கன்ஃபார்மா தெரியுமா வருவானா? இல்லை நம்ம போலாமாடி? லேட் ஆகுது, டயர்டா இருக்கு. ஓய் ஆத்தி, ஏய் என்ன பயந்துட்டியா? போடா எருமை. அப்படியா மேடம்? இந்த எருமை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? டேய் விடுடா. டேய், இது ரோடு. சரி விக்ரம் அண்ணா, நாம கிளம்பலாம் நினைக்கிறேன். ஆமா நிக்கி, வா போலாம். டேய் விடுடா. ஆத்தி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ so மச். இனிமே நீ என்னை விட்டு எப்பயும் பிரியக்கூடாது. அப்படியா? நீ என்னை பார்க்க வந்தியா? நீ எவ்வளோ லேட் பண்ண? போ. ஏய், விக்ரம் தாண்டி வருஷம் பார்க்க கூப்பிட்டு போயிட்டான். நான் என்னடி பண்ணிட்டோம்? வருஷான்ற ஒரே காரணத்தினால தாண்டா நான் விடுறேன். சரிடி செல்லம், சரி விடு, ரோடு. இருந்துட்டு போகுது. டேய், யாராச்சும் பாப்பாங்கடா, விடு. பார்க்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு? நீ நானும் புருஷன் போட்டாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. கூடி சீக்கிரம் பண்ணி தங்கம். ஆனா உங்க அம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிக்கிற? விடு, என்னை பத்தி மட்டும் யோசி. சரியா? ஆமா அருண், நான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். தேவையில்லாதெல்லாம் யோசிக்க கூடாது. லவ் யூ அருண். சரி, ஒரு தடவை தெரியாம தான் நடந்துச்சு, இப்ப தெரிஞ்சே. என்ன? தள்ளி போடா எருமை, போ, நான் கிளம்புறேன். ஏய் நில்லாத்தி, போடாத. போடா. ஏய் இரு, நானும் வரேன், போலாம். சரி சரி வா. டேய், 2 பேரும் உள்ள போய் படுங்க, போங்க. என்னடி சொல்ற? நீ எங்க படுக்க போற? நாங்க எல்லாரும் இங்க தான் படுக்க போறோம். ஏய், விளையாடுறியா? வருஷம் எங்க? வர்ஷாவா கூப்பிடணுமா? ஆமா, நானும் வருஷாவும் உள்ள படுத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் இங்க படுத்துக்கோங்க. இது நல்ல ஐடியா தானே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எதுவும் நடக்காது. மூடிக்கிட்டே போய் உள்ள போய் படுங்க, போங்க. ஏய் ஆத்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்ல. நானும் வருஷம் இப்பதானே லவ் பண்றோம். வர்ஷா, வர்ஷா, என்னடி ஆத்தி? இங்க வா, விக்ரம் ஏதோ உன்கிட்ட பேசணுமா? இதோ வரேன். என்ன விக்ரம், என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, நீயும் நானும் உள்ள படுத்துக்கலான்னு சொன்னேன். என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. நீயும் அருணும் உள்ள போய் படுங்க. சக்தியும் துர்காவும் இருக்காங்க. துர்கா வெளில அனுப்பிச்சு விட்ரு. நாங்களாம் இங்கே படுத்துக்கிறோம், போங்க. ஏ வருஷா, என்னடி? விக்ரம் சொல்றது கேளு, போ உள்ள.
டேய் அண்ணா இதான் உனக்கு வரத்துக்கு நேரமா? லேட் ஆயிடுச்சுடி கொஞ்சம். டே மச்சான் வாங்க 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 வந்து உட்காருங்க. ஆமா நிக்கி எங்க? நிக்கியா? மேடம் பாருங்க அங்க காரிடோர்ல தான் இருப்பாங்க. ஆனா உங்க மேல சரியான காண்டில் இருக்காங்கப்பா. தெரியும். சரி நான் போய் அவளை பாக்குறேன். சரி போயிட்டு வந்துட்டு பாய்ஸ்லாம் ஒரு ரூம்ல படுங்க, கேர்ள்ஸ் நாங்களாம் அங்க படுத்துக்கிறோம். ஐயோ வேணாமே, கேர்ள்ஸ் நீங்களே உள்ள படுத்துக்கோங்க, பாய்ஸ் நாங்க இங்க படுத்துக்கிறோம். அப்ப சரி நாங்க போறோம்ப்பா. இங்கேயே படுத்துக்கோங்க. என்னமோ பேசி முடிவிடுங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் நிக்கிய பாக்குறேன். இப்போ சரி நீங்க உள்ள படுக்கிறீங்கன்னா நாங்க இங்க கேம் விளையாடுறோம். டே மச்சான் நல்ல ஐடியாடா, வா விளையாடலாம் நம்ம. அவ்வளவுதானா? பூந்துட்டீங்களா? சிவானா உங்களை மாதிரி அருணும் ஒரு கேம் பைத்தியம் தான். டே மச்சான் ஆமாண்டா, கொஞ்ச நாளா விளையாடுறதே விட்டுட்டேன், ஆரம்பிக்கலாமா? என்ன விட்டுட்டியடா மச்சான். டேய் நீ இல்லாமையா? என்னவோ பண்ணுங்க, நாங்க போய் படுக்கிறோம். சரி சீக்கிரம் கிளம்புங்க. நிக்கி சாரிடி. விடுங்க நான் ஃபர்ஸ்ட். நானும் சாரி கேட்கறேன்ல. சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஓப்பனா. சொல்லியிருந்தா கூட சரி இதான் ரீசன்ட்டு நான் விட்டுருப்பேன். ஆனால் சொல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க பாருங்க. அந்த நிமிஷம் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அந்த நிமிஷமே செத்தரலாம் போல இருந்துச்சு. இப்பெல்லாம் பேசாத நிக்கி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்படிதான் சார் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டோம்? சரி இனிமே இவ்வளோ பெரிய விஷயமா நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் சரியா? சாரி. என்ன ஹர்ட் பண்ண மாட்டீங்களா? நிஜமா மாட்டேன் சரியா? சரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நானும் தான். சரி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இல்லை நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லுடி. நீங்க சொல்லுங்க நிதேஷ். எதுவும் இல்லடி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்களே எங்க அப்பா பார்த்து நான் பேசிட்டேன். துர்காக்கும் சக்திக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உண்மையாவா? ஏன் நல்ல ஐடியா இல்லையா? எனக்கு ஓகே தான். இதை பத்தி நீ தான் துர்காட்ட பேசணும், நான் சக்திட்ட பேசிக்கிறேன். சரி நீ என்ன சொல்ல வந்த? இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், ஃபர்ஸ்ட் டே உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப சரி நல்லா பண்ணிடலாம். நீ சொல்லுடி. அதுவா, ஆர்த்திக்கு ஒரு பிரச்சனை. அருணநாட்ட சொல்லுடினா இப்பதான் துர்கா பிரச்சனை முடிஞ்சு கொஞ்ச நாள் போட்டோங்கிறா. திரும்பவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது அந்த ரம்யா இருக்கால, ஆமா அவளுக்கு என்ன? அவ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தா. நானும் ஆர்த்தி மட்டும்தான் இருந்திருந்தோம். என்ன சொன்னா? எங்கேயோ விஸ்வா இன்னும் ஒரு வாரத்துல ஆர்த்தி எப்படியாச்சும் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவானா. என்ன? வாய்ப்பே இல்லை. அப்படிதான் அவ சவால் விட்டு போனான். அதனால ஆர்த்தி கொஞ்சம் பயமாவே இருக்கா. என்ன சொல்ற? ஆமா நிதேஷ், விஸ்வா எங்கேயோ ஆர்த்தி இன்னும் 1 வீக்ல கல்யாணம் பண்ணிடுவானா. என்ன? அப்ப அருண் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பயமா இருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன்.